Today we are going to meditate on Hebrews chapter 8 verses 7 through 13. இன்றைக்கு காலையில எபிரேயர் 8வது அதிகாரம் 7ல இருந்து 13 வரை உள்ள அந்த வசனங்களை நாம தியானிக்க போகிறோம். The topic is the promise of a new covenant. தலைப்பு என்ன அப்படின்னா புதிய உடன்படிக்கை குறித்த வாக்குத்தத்தம். புதிய உடன்படிக்கை குறித்த வாக்குத்தத்தம். I will first read the text in English and then in Tamil. முதலாவது நான் வசனத்தை ஆங்கிலத்தில் வாசித்து பின்பு தமிழிலே உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Hebrews chapter 8 verses 7 through 13. If the first covenant had been faultless, there would have been no need for a second covenant to replace it. But when God found fault with the people, he said, "The day is coming, says the Lord, when I will make a new covenant with the people of Israel and Judah. This covenant will not be like the one I made with their ancestors when I took them by the hand and led them out of the land of Egypt. They did not remain faithful to my covenant. So I turned my back on them, says the Lord. But this is the new covenant I will make with the people of Israel on that day, says the Lord. I will put my laws in the minds and I will write them on the hearts. I will be their God and they will be my people. And they will not need to teach their neighbors, nor will they need to teach their relatives, saying, "You should know the Lord." For everyone from the least to the greatest will know me already. And I will forgive their wickedness, and I will never again remember their sins. When God speaks of a new covenant, it means he has made the first one obsolete. It is now out of date and will soon disappear. தமிழிலே நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாமல் இருந்தால் இரண்டாம் உடன்படிக்கை தேவையில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை பார்த்து, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய முற்பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வர நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு செய்த உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு செய்யும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகவே கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாக இருக்கிறது. உருக்குலைந்து போகும் காலம் நெருங்கி இருக்கிறது. Okay, let's first deal with some important concepts and then get into the lessons we have for today. First, முக்கியமான ஒரு சில கருத்துக்களை நாம பார்த்துவிட்டு பின்பு இன்றைக்கு நாம படிக்க வேண்டிய அந்த பாடங்களை நம்ம பார்க்க போறோம் இந்த வசனத்துல இருந்து. First, we need to look at the concept called covenant. நம்ம முதலாவது இந்த covenantனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். I'm not going to delve into the details of each of the concepts. நான் ரொம்ப விவரமாக எல்லாவற்றையும் நான் சொல்ல போவதில்லை. அதற்கு நமக்கு நேரம் இல்லை. What is covenant? Covenant is basically an agreement or contract. நம்ம அடிப்படையா நம்ம பார்த்தோம் அப்படின்னா covenant அப்படின்னா உடன்படிக்கை அப்படின்னா
ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லலாம். ஒரு ஒப்பந்தம் என்று நம்ம ஒப்பந்தம் அல்லது அக்ரிமெண்ட் அல்லது கான்ட்ராக்ட்னு சொல்றோம்ல, அப்படி சொல்லலாம். பட் வை டு வி யூஸ் த வேர்ட் கவனன்ட்? நம்ம ஏன் கவனன்ட் உடன்படிக்கை அப்படிங்கிறத வார்த்தையை யூஸ் பண்றோம், கான்ட்ராக்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றதுல, அக்ரிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதுல வை டு வி யூஸ் த வேர்ட் கவனன்ட்? நம்ம ஏன் உடன்படிக்கைன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆக்சுவலி கவனன்ட் இஸ் மச் மோர் தென் அ கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட். இந்த கவனன்ட் அப்படிங்கிறது, உடன்படிக்கை அப்படிங்கிறது கான்ட்ராக்டை காட்டிலும் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத காட்டிலும் கொஞ்சம் பெரிதான ஒரு காரியம். கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட் கேன் பி மேட் பிட்வீன் the ones who are in equal status. அதாவது சமமான அந்தஸ்துல இருக்கிற ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கான்ட்ராக்டை, ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம பண்ண முடியும். பட் கவனன்ட் இஸ் யூசுவலி பிட்வீன் த சுப்பீரியர் அண்ட் த இன்ஃபீரியர். உடன்படிக்கை என்பது முக்கியமாக யாருக்கு இடையில உருவாக்கப்படுது அப்படின்னா, உயர்ந்த ஒருத்தவங்க, கீழே இருக்கிற ஒருத்தவங்க, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உருவாக்கப்படுகிறது. And covenant is initiated by the superior to help the inferior. இன்னொன்னு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த உடன்படிக்கை என்பது இந்த உயர்ந்த ஒருத்தர் வந்து முதல் படி எடுத்து தனக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு உதவி செய்வதற்காக செய்யும் ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, just like what happens in an agreement and contract, in a covenant also, regulations, stipulations actually govern the bond. எப்படி நம்ம ஒரு ஒப்பந்தத்துல, ஒரு சாதாரண கான்ட்ராக்ட்ல வந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சு, இதை நீங்க பண்ணீங்கன்னா தான் இந்த ஒப்பந்தம் வந்து நிலைச்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே போலதான் உடன்படிக்கையிலையும் என்னென்னலாம் செய்யணும், பெரியவங்க அந்த இனிஷியேட் பண்றாங்களோ, இந்த உடன்படிக்கையை வந்து முதல் படி எடுத்து செய்யறாங்கல்ல, ஆரம்பிக்கிறாங்களே, அவங்க என்ன செய்யணும், அப்புறம் இன்னொருத்தவங்க கீழே இருக்கிறாங்களே, அவங்க என்ன செய்யணும், இது ரெண்டு பேரும் என்ன செஞ்சா இந்த உடன்படிக்கை நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கான சட்ட திட்டங்களை அவங்க வகுக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் த மெயின் திங் இன் திஸ் கவர்னன்ட் இஸ் ரிலேஷன்ஷிப். இந்த உடன்படிக்கையில முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன் கான்ட்ராக்ட், ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் டூ சம்திங் to maintain the contract. நீங்க கான்ட்ராக்ட்ல அல்லது அக்ரிமெண்ட்ல ஒரு காரியத்தை செய்து நீங்க அந்த 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 கான்ட்ராக்டை வந்து மெயின்டைன் பண்ணிடலாம், நிலைச்சிருக்க வச்சிடலாம். பட் இன் கவர்னன்ட், what matters the most is relationship, loyal relationship or allegiance, I can say. இந்த கவர்னன்ட்ல, உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த உறவுல வந்து நிலைச்சிருக்கிறது, உறவுக்கு வந்து உண்மையாக இருப்பது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இட்ஸ் நாட் அபவுட் பிரேக்கிங் த லா. இட்ஸ் அபவுட் யோர் லாயல்டி டு த ஒன் ஹூ இனிஷியேட்டட் த கவர்னன்ட் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் யூ. இது வந்து நம்ம உடன்படிக்கை உடைக்கல அப்படிங்கிறது, அதாவது சட்டத்திட்டத்தை வந்து நம்ம மதிக்கல, அதாவது நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னதை நம்ம பொய் சொல்லிட்டோம் அப்படிங்கிறது, சட்டத்தை மீறிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. அது இருக்கிறது. பட் அதை தாண்டி என்ன பார்க்கப்படுகிறது அப்படின்னா, அது உறவு முறிந்ததாக பார்க்கப்படுகிறது, அல்லது உண்மை இல்லாமல் போவதாக பார்க்கப்படுகிறது. உறவை ஒருத்தர் அலட்சியப்படுத்திட்டார் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. தட் இஸ் வை ஈவன் இன் த மேரேஜ் we do not call the marriage a contract. நம்ம திருமணத்தை வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்ட் அல்லது ஒரு ஒப்பந்தம் என்று நம்ம சொல்வதில்லை. we call that a covenant. அது வந்து அதை வந்து நம்ம உடன்படிக்கை என்று நம்ம சொல்றோம். This is why even God kind of depicted or looked at the relationship between him and Israel as a marital relationship. அதனால தான் ஆண்டவர் வந்து எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கும் தனக்கும் உள்ள அந்த உறவை எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு இடையில உள்ள அந்த உறவு போல பார்க்கிறார். கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு உறவுல, in a marital relationship between husband and wife, if wife is not faithful or husband is not faithful, the covenant is broken.
அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு உண்மையா இல்லைன்னா, கணவன் மனைவி ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னா அந்த கவனன்ட் வந்து உடைஞ்சு போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த கவனன்ட்டை, அந்த உடன்படிக்கையை அவர்கள் ஆனர் பண்ணல. Another analogy God uses to describe this covenant is of father-son relationship. ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து உபயோகப்படுத்துறார். இன்னொரு அனாலஜி, இன்னொரு உருவகத்தை உபயோகப்படுத்துறார். இந்த கவனன்ட்டை வந்து கவனன்ட் உடன்படிக்கையை வந்து அவர் விவரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தும் இன்னொரு உருவகம் என்னன்னா அப்பா மகன் அப்படிங்கிற அந்த உறவு. That is why God says, in this text, God says, I took Israel by the hand, but they did not obey me. They were not faithful to me. That's what God says. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை கைப்பிடித்து நான் நடத்தி போனேன். இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து நான் கைப்பிடித்து நடத்திக்கிட்டு போனேன் ஒரு அப்பாவை போல. ஆனா அவர்கள் எனக்கு வந்து உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த வெயிட் ஆஃப் த கவனன்ட், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவனன்ட், you have to look at these images, you have to look at these analogies. That's very important. நம்ம இந்த கவனன்ட், அந்த உடன்படிக்கையுடைய ஒரு ஒரு கணம், அது அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உருவகங்களை பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். You just think about how much God would have felt hurt or pained in his heart when his son Israel left his hand, broke the covenant and went away from him. நீங்க எப்படி ஆண்டவர் வந்து தகப்பனாக இருந்து தன்னுடைய மகனாகி இஸ்ரவேல் தன்னுடைய கையை விட்டுட்டு அந்த உடன்படிக்கையை உடைச்சிட்டு அந்த உறவை வந்து உடைச்சிட்டு போகும்போது எவ்வளவு ஒரு வலி ஆண்டவருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்க. அந்த அந்த வழினாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு புதிய உடன்படிக்கை நான் உருவாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்னு, just think about it. God being a husband sees his wife Israel leaving him, not being faithful to him and going after other gods. Think about how much of pain God would have felt at this juncture. இப்படி நீங்க யோசித்து பாருங்க. வைஃபாக இருக்கிற மனைவியாக வர்ணிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் தன்னுடைய கணவனாகிய யெகோவா தேவனை விட்டுட்டு மற்ற தேவர்களுக்கு பின்பாக போகும்போது எந்த அளவுக்கு ஆண்டவருடைய இதயம் வந்து உடைஞ்சிருக்கும் அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்க. ஸோ இந்த அடிப்படையில தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய உடன்படிக்கையை நான் உருவாக்குகிறேன் என்று சொல்றாரு. When God says the old covenant was faulty, or God found fault with the old covenant, it's not that the old covenant was made without any thought. Didn't God know that it was going to be with the fault? இப்போ ஆண்டவர் வந்து இந்த பழைய உடன்படிக்கையில பிழை இருந்ததுனால தான் புதிய உடன்படிக்கையை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, பழைய உடன்படிக்கையில பிழை இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? பிழை உள்ளதை அவர் எப்படி அவர் உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த பிழை அப்படிங்கிற வார்த்தையை எப்படி நம்ம பார்க்கணும்னா, இன்சஃபிஷியன்ட் என்று பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். குறை உள்ளதாக இருந்தது அப்படின்னு பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். குறை உள்ளது என்றால் எப்படி பார்க்கிறது? நிறை வந்து வருது இல்லைங்களா? அதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து குறை உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்பது. நிறை என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து. We have to look at the old covenant not being with the fault but with insufficiency. It's insufficient. In that sense, it's fault. It lacks something. So why does it lack something? It lacks something because Jesus has come as the fullness of the whole covenant. இயேசு கிறிஸ்து வந்து இந்த உடன்படிக்கையினுடைய முழு நிறைவாக வந்ததுனால முன்பு இருந்த அந்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை என்பது குறை உள்ளதாக இருக்கிறது, பிழை உள்ளதாக இருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். So God says, now I'm going to write my covenant not on the tablets of stone but in the minds and hearts of the people. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய கவனன்ட்டை, என்னுடைய புதிய உடன்படிக்கையை நான் வந்து ஒரு பலகையில எழுதி, கல் பலகையில எழுதி நான் வந்து அவர்களுக்கு நான் கொடுக்க போறதில்ல, அவருடைய இதயத்திலேயே எழுத போறேன், அவங்களுடைய மனசுல நான் எழுத போறேன். How am I going to write this in the hearts and minds of the people?
is um, by sending my own son. My son will come and die for them and show them how to love God. எப்படி நான் இதை எழுத போறேன் அப்படின்னா, என்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியும், எப்படி ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் மரணத்தின் வரை கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியும் என்பதை காண்பித்து, அப்புறம் நான் எப்படி எந்த அளவுக்கு இந்த மக்களை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறத என்னுடைய ஜீவனையே கொடுத்து காண்பித்து என்ன செய்ய போறேன்னா, அவங்களுடைய மனசுல நான் எழுதிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றதை நான் பார்க்கிறோம். Isn't it a great thing? Maybe if it's written on stone tablets, we may forget. But if we can see the most powerful demonstration of God's love on the cross, we can never forget. நாம ஒரு கற்பலைகளை எழுதி இதாங்க நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, நீங்க பின்பற்ற வேண்டியது அப்படின்னு சொன்னா அதை நம்ம மறந்துடுவோம். ஆனா கடவுளை மனுஷனா ஒரு மிக மிக வல்லமையான விதத்துல அன்புனா என்ன அப்படிங்கிறத காண்பிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்கிவ்னஸ்னா என்ன அப்படிங்கிறத காண்பிச்சிட்டார் அப்படின்னா, மன்னிப்புனா என்ன என்பதை காண்பித்து விட்டார் என்றால், அப்புறம் கடவுள் எந்த அளவுக்கு நமக்கு உண்மையாக இருக்கிறார் என்பதை காண்பித்து விட்டார் என்றால், அதை தாண்டி நம்ம என்ன செய்ய முடியும்? We just have to follow that. Cross is a symbol of God's great demonstration of his love. சிலுவையை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எந்த அளவுக்கு பெரிய விதத்துல தன்னுடைய அன்பை காண்பித்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது அருமையானவர்களே. And the first covenant, the old covenant was cut or written through Moses, but the second one, or the new covenant, is written or cut through Jesus Christ. He is a mediator. முதலாவது covenant அல்லது பழைய covenant, முதலாவது நான் சொல்றது தவறுதான். பழைய covenant பாத்தீங்கன்னா, பழைய உடன்படிக்கை மோசையின் மூலமாக எழுதப்பட்டது. அது covenant அப்படின்னு சொல்ற வார்த்தையிலே கட்டுன்னு இருக்கு. அதாவது கட்டு அப்படின்னாவே எழுதுறதுன்னு வச்சுக்கலாம், அல்லது சாக்ரிஃபிஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பழைய உடன்படிக்கை மோசையின் மூலமாக எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர்தான் அதற்கு மத்தியஸ்தர். ஆனா இந்த புதிய உடன்படிக்கை இயேசுவின் மூலமாக உண்டாக்கப்பட்டது. இயேசுதான் அதுக்கு மத்தியஸ்தர் என்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. And the Bible says when the new covenant comes, we don't need to teach people because they will know God. They will know God. How can this be possible? We don't need to teach, they will know God. How can that be possible? நாம புதிய உடன்படிக்கை வரும்போது நாம யாருக்கும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, அவர்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றாங்களா? அப்பனா don't we have to teach the people? அப்பனா நம்ம மக்களுக்கு டீச் பண்ணவே தேவையில்லையா, போதிக்கவே தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? So we have to understand it this way. நாம இதை இப்படி புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். How? எப்படி? See, the Holy Spirit is a primary teacher and God's revelation continues, and we will all know God personally, and we will not be depending upon the priests or other people teaching us, because we will understand God, we will know God personally. It's going to be the main thing is going to be based on relationship. The main learning takes place based on relationship. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒவ்வொருத்தருமே ஆண்டவரை தனிப்பட்ட விதத்துல புரிஞ்சுக்குவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கறதுனால நம்ம தனிப்பட்ட விதத்துல உறவை சார்ந்துதான் நம்ம புரிஞ்சுக்க போறோம் ஆண்டவரை. நம்ம ஏதோ ஒரு ஹேண்ட் புக்கை நமக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம படிச்சுக்கிறோம் அப்படி கிடையாது. உறவை சார்ந்து மட்டும்தான் நம்ம ஆண்டவரை புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால நாம யாரும் ஒருத்தவங்களுக்கு போயிட்டு இவர் தான் அப்பா அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், in a family, for example, if a mother comes and tells the boy, the son, don't you understand our father? That means the son doesn't have a relationship with the father. If another son comes and tells one of the siblings, hey, don't you understand our father? Our father loves you so much. Don't you see that? That means the other son or the other daughter, the sibling, doesn't know the father. இப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா
மகனை பார்த்து, அப்பாவுக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னா, அந்த பையனுக்கு உண்மையிலே யாரை பார்த்து சொல்றானோ அந்த பையனுக்கு அப்பாவை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல ஒரு மகன் அல்லது ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய பார்த்து, அப்பாவுக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாதா அப்படின்னு சொன்னா, அந்த பையன் இருக்கிறான்ல, அவனுக்கு சரியா புரிஞ்சுக்கல, அப்பாவை புரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். பட் the beauty is in the new covenant, everyone is given access to the Father. Everyone is given the privilege or opportunity to get closer to the Father and understand the Father. So nobody needs to teach. I don't need to tell him, hey, these are the 10 characteristics of the Father. I don't need to tell him. He has the opportunity, he has the privilege to get closer to the Father and understand the Father and strengthen his relationship with the Father. நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிய உடன்படிக்கையில நம்ம யார் மூலமாகவும் ஆண்டவர்கிட்ட போகவே தேவையில்லை. ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட தனிப்பட்ட விதத்துல அவர்கள் பழகி உறவு கொண்டு ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். யார் மூலமாகவும் போக தேவையில்லை. யாரும் இங்க பாருங்க, இந்த 10 கற்பனைகள் இருக்கிறது, நீங்க பாருங்க அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. We can get closer to God. That's the privilege. We don't need a priest. We don't need anyone. இந்த புதிய உடன்படிக்கையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு யாருமே தேவையில்லை நம்ம ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா he is our father. அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். So does it mean that we don't have teachers? அப்பனா நமக்கு டீச்சர்ஸ்லாம் தேவையில்லையா அப்படின்னா, டீச்சர்ஸ் தேவைதான். ஏன்னா Jesus himself told the disciples, go and teach and make disciples of all nations. இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு சீடர்களை பார்த்து, நீங்க மக்கள்கிட்ட சொல்லி எல்லா ஜாதிகளையும் சீஷராக்குங்க. சீஷராக்குவதற்கு நீங்க என்ன செய்யுங்க, போதியுங்க அப்படின்றத சொன்னாரு. Not just that, God has given the church the gift of teachers. Teachers அப்படிங்கிற போதகர்கள் அப்படிங்கிற அந்த ஊழிய வரத்தையும் ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் அட் தி சேம் டைம் the Bible says the anointing is in you, the Holy Spirit teaches you. at the same time அதே நேரத்துல வேத புஸ்தகம் என்ன சொல்றது அப்படின்னா, அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு டீச் பண்றார் அப்படிங்கிறத சொல்றதை பார்க்கிறோம். பட் ஐ கேன் சம்மரைஸ் த ஹோல் திங், த நியூ கவனன்ட் இன் ஒன் வேர்ட். இந்த முழு புதிய உடன்படிக்கையும் ஒரே வார்த்தையில நான் சுருக்கமாக சொல்ல முடியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உறவு 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 உறவு. அது என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் நாட் ஃபாலோவிங் அ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பட் இட்ஸ் ஃபாலோவிங் அ பர்சன். இந்த புதிய உடன்படிக்கையில ஒரு ஒரு அதாவது ஒரு சட்ட திட்டங்களுடைய தொகுப்பை அல்லது சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்றது கிடையாது. இந்த புதிய உடன்படிக்கையில நம்ம ஒரு நபரை ஃபாலோ பண்றோம். Who is that person? அந்த நபர் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து. He is Jesus Christ. That person is Jesus Christ. அந்த நபர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நாம ஒரு நபரை பின்பற்றுகிறோம். அருமையானவர்களே, இதுதான் இதை முழுசா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Now I just want to share with you in quickly a few important lessons that we can learn from this. The first one is, it's a relationship. It's a relationship, and if you get out of the covenant, you actually get or walk out from the covenant. நீங்க ஆண்டவரோடு இருக்கிற அந்த உடன்படிக்கை நீங்க உடைச்சிங்க அப்படின்னா, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க அந்த உறவுல இருந்து வெளியில போறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். when you get out of relationship, you no longer remain faithful or loyal to God. நீங்க அந்த உறவுல இருந்து வெளில போகும்போது, அந்த உடன்படிக்கையில இருந்து வெளில போகும்போது, ஆண்டவரோட உறவுல நீங்க இல்லாம இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு உண்மையா இல்லாம இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். when you get out of the covenant, you also disgrace, dishonor that relationship. நீங்க அந்த உடன்படிக்கையில இருந்து வெளியில போகும்போது நீங்க அந்த உறவை அவமதிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். So I need to look at my relationship with God like this. நான் ஆண்டவரோட வச்சிருக்கிற அந்த உறவை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, I just want to honor God. To have relationship with God is to honor God. நான் ஆண்டவரோடு உறவை வைத்திருப்பது என்பது ஆண்டவரை
ஆண்டவரை கனப்படுத்தும் ஒரு காரியம் என்று நாம பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு ஒரு காரியம். Just look at this way. நீங்க இந்த விதத்தில் நீங்க பாருங்க. In a family, why do we love our parents? Why do we obey our parents? நம்ம ஒரு குடும்பத்துல பேரண்ட்ஸுக்கு நம்ம ஏன் கீழ்ப்படுகிறோம், ஏன் பேரண்ட்ஸை வந்து நம்ம நேசிக்கிறோம் என்றால், we just want to honor them. நம்ம அவர்களை கனப்படுத்த விருப்பப்படுகிறோம். Sometimes parents will tell us, see, you are my daughter, you are my son, so you have to do this. நீங்க என்னுடைய மகனா இருக்கீங்க. பெற்றோர்கள் சில வேலை நம்ம மட்டும் சொல்லுவாங்க, நீங்க என்னுடைய மகனா இருக்கீங்க, மகளா இருக்கீங்க, அதனால நீ இப்படிலாம் இருக்கணும், இப்படி செய்யல அப்படின்னா நீ வந்து எனக்கு அவமானத்தை கொண்டு வந்து விடுவாய் அப்படின்னு சில வேலை பேரண்ட்ஸ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். This has to be understood in light of the covenant. It's based on relationship. It's based on our identity, because the covenant gives us identity. ஏன்னா இது வந்து நமக்கு அடையாளத்தை கொடுக்கிறது, இந்த உடன்படிக்கை தான் அடையாளத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். I can't simply tell, okay, I belong to this family, I belong to my father, and do everything that is against my father. நான் வந்து என்னுடைய அப்பாவுக்கு நான் சொந்தமா இருக்கேன், அந்த குடும்பத்துக்கு சொந்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு விரோதமா பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அவங்களுக்கு பிடிக்காதே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, I'm not actually, maybe biologically I belong to the family, but I do not actually belong to the family in terms of honoring the covenant. நான் அந்த குடும்பத்துக்கு ஒருவேளை இரத்த சம்பந்தமாக நான் வந்து அவங்களுக்கு உறவாக இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே அந்த உடன்படிக்கையை நான் வந்து கனப்படுத்தி அவர்களுக்கு நான் உறவுல இருக்கிறேன் அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். Technically speaking, relationally speaking, I'm not a son of the family. அந்த குடும்பத்துக்கு உறவு சம்பந்தமாக நான் வந்து மகனாக இல்லை என்பதை பார்க்கிறோம். So let's keep this in mind. We need to honor relationship with God, and we need to be faithful to God always, and we need to obey God. That's very important. Don't look at obedience as following a set of rules and regulations. Look at obedience as a matter of being faithful to God, as a matter of honoring God. நீங்க வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது என்பதை ஒரு சட்ட திட்டத்தை பின்பற்றுவது போல நீங்க பார்க்காதீங்க. ஆண்டவரை கனப்படுத்துறதா பாருங்க, ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பதாக நீங்க பாருங்க. That is very very important. So let's honor God. Another thing we have to look at it is that God says he took the people by the hand. He sees himself as a father. இந்த இடத்துல நீங்க இந்த டெக்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து நான் அவர்களை கைப்பிடித்து கொண்டு போனேன் அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து தன்னை ஒரு தகப்பனாக பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். We are all adopted into a family, and the family of God. நம்ம எல்லோருமே ஆண்டவருடைய குடும்பத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். When I'm saved, when I'm born again, when I'm washed by the blood of Jesus Christ, I'm brought into a new family. நான் வந்து ஒரு புது குடும்பத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கிறோம். Previously I was in the family of darkness, now I'm in the family of light. நான் முன்னாடி இருளினுடைய குடும்பத்துல இருந்தேன், இப்ப நான் வந்து ஒளியினுடைய குடும்பத்துல வந்திருக்கிறேன். Previously I was in the kingdom of darkness, but now I am in the kingdom of light. நான் முன்னாடி இருட்டின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தேன், இப்ப ஒளியினுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறேன். Previously I had my allegiance to somebody who dominated me, exploited me, manipulated me, and took advantage of me, did not love me. நான் முன்னாடி வந்து நான் யாருக்கு வந்து உண்மையா இருந்தேன்னா, என்னை வந்து அடிமைப்படுத்தின, என்னை வந்து என்னை வந்து தனக்கு சாதகமாக உபயோகித்த, என்னை சோதித்த, என்னை பாவத்துல தள்ளின அந்த நபருக்கு உண்மையாக இருந்தேன். But now I'm faithful to somebody who gave himself for me, who gave his life for me, and he doesn't want to exploit me, but he is a good shepherd, and a good shepherd lays down his life for me. இங்கே நான் வந்து பாத்தீங்கன்னா,
இந்த புதிய உடன்படிக்கையில நான் இந்த வந்தபோது இந்த உறவுல நான் யாருக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னா, தன்னுடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தவருக்காக, ஒரு நல்ல மேய்ப்பருக்காக, நல்ல மேய்ப்பர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு அவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். த ஹோல் பேரடைம் இஸ் சேஞ்ச்ட். இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி, அதாவது எப்படி உறவு நடக்கிறது அப்படிங்கிறது அப்படியே மாறிவிட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, யூ வில் பி மை பீப்புள் அண்ட் ஐ வில் பி யோர் காட். நான் உங்களுடைய தேவராக இருப்பேன், நீங்க என்னுடைய சொந்த மக்களாக இருப்பீங்க, சொந்த மக்களாக இருப்பீங்க, என்னுடைய ஹவுஸ் ஹோல்டு, என்னுடைய குடும்ப மக்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். This is a very important lesson for us. You are God's children. That is what defines the whole covenant. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் எல்லாத்தையும் இது இது அதாவது உடன்படிக்கையே வரையறை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். யூ ஆர் பார்ட் ஆஃப் அ நியூ ஃபேமிலி. ஒரு புது குடும்பத்தினுடைய மக்களாக இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம பாடுறோம் இல்லைங்களா, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. We sing, right, that there is a family that is of Jesus Christ. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, and you are part of this. You are part of this. நீங்க இந்த இயேசுவின் குடும்பத்துல நீங்க ஒரு அங்கமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துக்கூடாது. This is new covenant. In this new covenant we enjoy the love of Jesus, and everything is about a relationship. நாம இந்த குடும்பத்துல இயேசுவினுடைய அன்பை நம்ம அனுபவிக்கிறோம். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உறவு 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 என்பதை நம்ம ஒரு காலம் மறந்து விடவே கூடாது அருமையானவர்களே. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And let's continue to grow in this relationship with Jesus and enjoy his relationship with Jesus. இந்த உறவுல நம்ம வளருவோம், இந்த உறவை நம்ம அனுபவிப்போம். If this relationship becomes a burden for us, something wrong with us. இந்த உறவு நமக்கு ஒரு பாரமாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஏதோ நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்கு அப்படின்னு அர்த்தம். Anything, when father calls, if a son thinks that it's a burden to talk to the father, something wrong with the son. அப்பா கூப்பிடும்போது மகனுக்கு அப்பா கூப்பிடுறாரா, ஐயோ தலைவலி அப்படின்னு சொல்லி சொன்னான்னு வச்சுங்களேன், ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். அதே போலதான் இங்கேயும் நமக்கு if praying is a burden, if reading the Bible, if let me say this way, if having relationship with God, Jesus, the Holy Spirit, the Father, Son, and the Holy Spirit, if it's a burden, something wrong with us. We need to grow in our relationship. நமக்கு பரிசுத்த ஆவியானவரோட, பிதாவோட, இயேசுவோட நமக்கு உறவு வைத்துக் கொள்வது ஒரு வலியான ஒரு பாரமா, ஐயோ என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஏதோ நம்மகிட்ட குறை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த குறையிலிருந்து நம்ம வெளியில வருவதும் ஆண்டவர்ல வளர்வதும் மிக முக்கியமான ஒரு காரியம்.